ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஷர்மிளா மகாலட்சுமி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். வேறு ஒன்றும் இல்லை, என்னோடைய கொலுசு இது வாங்கி 2 வருஷம் ஆச்சு. நான் 1 இயர் கூட முழுசாக யூஸ் பண்ணலை, அப்படியே பீரோக்குள்ளேயே தூங்கிட்டு இருந்தது. ரீசெண்டாக எடுத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அது ரொம்ப கருப்பாக இருந்தது. ஸோ அதை எப்படி வாஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். அந்த மெத்தட் அப்படியே உங்களுக்கும் ஷேர் பண்ணலாமேன்னு தான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க, அதில் தண்ணி ஃபில் பண்ணி அதை நல்லா காய வைங்க. காய வைக்கும் போதே சர்ஃப் எக்ஸல் நான் எடுத்திருக்கேன். நிறைய பேர் பேக்கிங் சோடா ஆட் பண்ணுவாங்க, வாஷிங் சோடா ஆட் பண்ணுவாங்க. நமக்கு இப்போ இருக்கிறது சர்ஃப் எக்ஸல் தான். ஸோ சர்ஃப் எக்ஸலில் 1 ஸ்பூன் அளவு நான் எடுத்திருக்கேன். இதை அப்படியே தண்ணியில் போட்டுருங்க, அதுவே கரைஞ்சிடும் சூடாக இருக்கனால. ஸோ அது கரையும் போதே நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு லெமன், ஹாஃப் லெமனில் 2 பீஸாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த லெமனும் சர்ஃப் எக்ஸல் பவுடரும் போதும் நம்ம கொலுசை பளபளன்னு பளிச்சுன்னு ஆக்கிடும். வாங்க அது எப்படின்னு காட்டுறேன். இது ஹை ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள், லோ ஃப்ளேம்லாம் வைக்க தேவை கிடையாது. ஹை ஃப்ளேம்லேயே இது நல்லா இருக்கட்டும். இதோட நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது நல்லா கொதிக்க வரட்டும். ஒரு 20 மினிட்ஸ் ஆகுது. நம்ம நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு அந்த கொலுசில் இருக்க அழுக்கெல்லாம் போயிடும். அழுக்கு அந்த கலர் எல்லாமே, பிளாக் கலர் எல்லாமே போயிடும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா அது கலரை பாருங்கள். நம்ம வைக்கும் போது எப்படி இருந்தது, ஆல்மோஸ்ட் இதுலேயே வந்துட்டு எல்லா அழுக்கும் வந்துருச்சு. இதை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 20 மினிட்ஸ் முடிஞ்சுது. ஸோ இதை இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு அதில் எப்படி இருக்க கலர் பாருங்கள், அவ்வளோ அழுக்கும் வந்துருச்சு. கொதிக்க வச்சோம் இல்லையா, அதுலேயே அவ்வளோ அழுக்கும் வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த கொலுசை எடுத்துகிட்டு ஒரு டூத் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. அதில் ஏதாவது ஒரு லிக்விட் எடுத்துக்கோங்க, ஜெல் லிக்விட் எடுத்துக்கோங்க. வாஷிங்க்கு யூஸ் பண்ணுற பவுடரே நீங்கள் யூஸ் பண்ணாலும் ஓகே, இல்லை டிஷ்வாஷ்க்கு யூஸ் பண்ணுற ஜெல்லு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். எடுத்து அது ஜென்டலாக அதில் வந்துட்டு ப்ரஷ் வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டுட்டு ஒரு ஃப்ரெஷ் வாட்டரில் வாஷ் பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட்டு தெரியும். அதிலே உங்களுக்கு சூப்பராக வந்துட்டு கலர்லாம் சேஞ்ச் ஆகிடும். உங்களுடைய கொலுசு வந்து நார்மலான கொலுசாக மாறிடும். எவ்வளோ அழுக்காக இருந்தது, அந்த அழுக்கெல்லாம் போய்ட்டு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பரான கொலுசு தெரியும். பாருங்கள், இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம போடும்போது எப்படி இருந்தது, இப்போ எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது. செம்மல, எல்லா அழுக்கும் போயிடுச்சு. சூப்பராக இருக்குல்ல. இல்லையே நம்ம நகைக்கடையிலலாம் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, ஏன்னா நிறைய நாள் கடையிலே இருக்கும் இல்லையா, ஸோ கலர் சேஞ்ச் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ கடைகளில் என்ன மெத்தடு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கடைக்காரரே எனக்கு சொல்லியிருந்தார். அது என்ன அப்படின்னா, ஒரு காட்டன் கிளாத் எடுத்துப்பாங்க. அதில் வந்து பவுடர், கோல்கேட் பவுடர் இருக்கு இல்லையா, அந்த பவுடரை எடுத்து லைட்டாக ஜென்டலாக அதில் வந்து தேய்ச்சி விட்டாலே அது மேலே இருக்க கருப்பு மாதிரி ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும். அந்த லேயர் அப்படியே கருப்பெல்லாம் அந்த கிளாத்லேயே ஒட்டிட்டு வந்துடுது பாருங்களேன். இப்படி பண்ணாலே போதும், அந்த கொலுசு அப்படியே பளபளன்னு மின்னும். பாருங்களேன், அந்த தேய்ச்ச இடமும் மற்ற இடத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுது இல்லை. அந்த பவுடரே போதும். பட் நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து வெறும் கோகுல் சாண்டல் பவுடர். அந்த பவுடர் தான் வந்துட்டு தேய்ச்சிருக்கேன். அப்படியே பளிச்சுன்னு ஆகிடுச்சு. தேய்க்கும் போதே இந்த காட்டன் கிளாத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கருப்பாக அந்த அழுக்கெல்லாம் மேலே வந்துட்டு படியுது. அதுவும் தெரியும் பாருங்கள் அப்படியே. ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாலும் நல்ல கொலுசு வந்து பளபளன்னு மின்னும். வாங்க அது எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து அந்த பவுடர் போட்டு தேய்ச்சதுக்கப்புறம் நம்ம கொலுசு இப்படி பளிச்சுன்னு மாறிடுச்சு. வாங்கும்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கொலுசு எப்படி மாறிச்சு அப்படின்னு. வீட்டில் எல்லோரையும் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். இப்போ லாக்டவுன் டைமில் ஏதாவது நம்ம போர் அடிக்கும்போது இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ வீட்டில் நீங்கள் வெள்ளி பொருளோ தங்க பொருளோ இருந்ததுன்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். என்னுடைய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் என்னை டேக் பண்ணுங்கள். ஓகே, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.